மிகப்பெரிய உயர்வுக்காகவே தேவன் ஒருவரை தெரிந்து கொள்ளுகிறார். வேதமங்கு தேடி வாசிங்க, ஒருவரையும் சாதாரண உயர்வுக்கு அழைக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கு விசுவாசியுடைய நிலைமை ஒரு 3 நிலைமை சொல்லட்டுமா? ஒன்று, உயர்வுக்கும் அவர்களுக்கு சம்பந்தமே கிடையாது. உங்களுக்கு தெரியும், நீங்க முடிவு பண்ணிடுங்க. 90% நல்ல கிறிஸ்தவர்களும் தேவனுடைய உயர்வை பார்க்காமலே வாழ்ந்து முடிக்கிறார்கள். இரண்டாவது ஒரு கூட்டத்தார் இருக்கு, கொஞ்சம் பேர், அவங்க என்ன செய்வாங்க? தேவனுடைய உயர்வை ஒரு அளவுக்கு தான் பார்ப்பாங்க. இன்னொரு கூட்டம் இருக்கு, சிக்னிஃபிகன்ட், ஸ்மால் பட் சிக்னிஃபிகன்ட். அந்த சின்ன கூட்டம் பாருங்க, மிகப்பெரிய சாதனை செய்கிறார்கள், மிகப்பெரிய உறவை பார்க்கிறார்கள், மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை பார்க்கிறார்கள். காரணம், தேவனோடு நல்ல உறவுல இருக்கிறார்கள். அவர்கள் உறவு என்றால் தேவனுடைய வார்த்தையோடு நேரத்தை செலவழிக்கிறார்கள். உங்களாலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்க நேரம் இல்லை என்றால், வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகளை கேளுங்கள். தேவனோடு நல்ல ரிலேஷன்ஷிப்ல வந்துருவீங்க.